ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் ரோஜா எஃப்எம் சேனல். உங்களை அனைவரும் வரவேற்கிறது மிகவும் பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு அவங்களோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், பல எக்ஸலன்ட் ஸ்பீச் கொடுத்துட்டு அப்புறமேட்டு அதை நம்மளால் மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் லெட் அஸ் ட்ரை. ஓகே, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் நண்பர்களே, இக்கரைக்கு அக்கறை பச்சை. கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீன் அந்த அதர் சைட். மனிதன் வந்து எப்பயுமே ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும். நிலையாக இருந்து அங்கே இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணிட்டு அதில் நிதானமாக காலை வைத்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். இட் டசன்ட் மீன் நம்ம வந்து ட்ரையே பண்ணக்கூடாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஒரு இடத்துலேருந்தும் இன்னொரு இடத்துக்கு இம்மீடியட்டாக வந்து நம்ம தாவக்கூடாது. ஒரு சின்னதாக ஒரு கதையோட இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மனிதன் வந்து ரோட்டில் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ஒரு பஸ்ஸில் தேவைப்படுது. பஸ்ஸு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். பஸ்ஸு வந்த அப்புறமேட்டு பஸ்ஸில் ஏறி நிற்க இடம் கிடைச்சா நல்லாயிருக்கும். நிற்கின அப்புறமேட்டு உட்காரத்துக்கு இடம் கிடைச்சா பெட்டர் இருக்கும். உட்கார்ந்த அப்புறமேட்டு ஓர சீட்டு கிடைச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால் அந்த ஒரு நொடியிலையும் அவனோட மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மனநிலை மாறுறது தப்பு கிடையாது. கனவுகள் காணுங்கன்னு மாறுறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த மனநிலை மாறும்போது அவனுக்கு அந்த செகண்ட் அது கிடைக்கலங்கிறத அந்த தோல்வி பயத்தில் வந்து அவன் விழுந்திருக்கு. அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி அந்த நிலையை வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். ஓகே, இதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை. எப்பயுமே அந்த சைட் கிராஸ் இஸ் க்ரீனர் இந்த அதர் சைடுன்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டு நின்று அப்புறமேட்டு அச்சோ தெரியாமல் நம்ம இந்த டெசிஷன் எடுத்துட்டோமேனு திருப்பி ரிப்பன் பண்ணக்கூடாது. நல்லா நிதானமாக யோசித்து ஒரு செயலியும் இது பண்ணுங்கள். நம்மளோட ஆசைகள் கனவு ரெண்டுக்குமே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை எப்பயுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஹாப்பியாக இருக்க லைஃப்பில் உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில், அந்த மட்டும் என்றைக்குமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நெவர் கெட் டிஸப்பாயிண்ட் ஃபார் மைனர் ஸ்மால் ஃபெயிலியர். சின்ன ஃபெயிலியருக்கு நம்ம டிஸப்பாயிண்ட் ஆகி ப்ரோக் ஆகி உக்காந்துட்டோன்னா யூ ஷுட் ஹெல்ப் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். அது என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் நான் வந்து இன்னைக்கு யூஇ தமிழச்சி சேனலில் உங்களுக்கு இதை கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பேசலாம், இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக்